வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து மார்க்கத்தை படிப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை எங்களுக்கு அள்ளி தருகின்றது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த அருளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா? இந்த மஜ்லிஸினூடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதற்கு ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 3 மனிதர்கள் அந்த மஜ்லிஸுக்கு வந்தார்கள். ஒருவர் என்ன செய்கிறார், நபிகளாருக்கு நெருக்கமாக போய் அமர்ந்து கொண்டார். 2வது மனிதர் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக தள்ளி போய் அமர்ந்து கொண்டார். 3வது மனிதர் அந்த மஜ்லிஸில் அமரவில்லை, மஜ்லிஸை விட்டு போய்விட்டார். இந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, 1வது மனிதர் மஜ்லிஸில் நெருக்கமாக இருந்தார். அந்த மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் நெருக்கமாக வந்தார், அல்லாஹ்வும் அந்த மனிதனை தன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் சேர்த்து கொண்டான். 2வது மனிதர் கொஞ்சம் தள்ளி போய் அமர்ந்து கொண்டார், ஒதுங்கி போய் அமர்ந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதரை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார், அல்லாஹ்வும் அவனுக்கு அருள் புரிய வெட்கப்படுகிறான் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸ்ல நாங்க எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம்ன்றத பாருங்க. மஜ்லிஸில் எவ்வளவோ இடைவெளி இருக்கிறது. தூர போய் அமர்ந்திருக்கிறோம், ஒதுங்கி போய் அமர்ந்திருக்கிறோம். தூர செல்ல செல்ல, ஒதுங்கி போக போக அதே அளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நாங்கள் தூரமாகி போவோம். அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இளைஞர்கள், முதுகெலும்புல சீவன் உள்ளவங்க மதில்களை தேடி சாய்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுட ரஹ்மத்து கிடைக்கணும்டா நெருக்கமா இருந்து பழகுங்க. மஜ்லிஸ்ல முன்னால இருந்து பழகுங்க, பின்னால வாரவங்க பின்னால இருக்கட்டும். இல்லண்டா குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற மஜ்லிஸ்கள்ல, எங்கட மஸ்ஜிதுல மாசம் எவ்வளவு தர்பியா நிகழ்ச்சி நடக்கும், எத்தனை ஹதீஸ் வகுப்புகள் நடக்கும்னு பாருங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை? அன்பார்ந்தவர்களே, ஏனைய ஜமாத்துக்களை விட அதிகம் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், ஆனா எங்கள்கிட்ட வாழ்க்கையில மாற்றம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ வரவேற்கிற மனநிலையில நாங்க இல்ல. காலை நீட்டி போட்டுக்கொண்டு, கையை அகட்டி போட்டுக்கொண்டு, செவத்துல சாஞ்சு கொண்டு இந்த படம் பார்க்கிறது, கிரவுண்ட்ல போய் விளையாட்டு பார்க்கிறது, அப்படி பயான் கேட்க கூடாது. குர்ஆன் ஹதீஸை படிக்கின்ற நேரம் பேசுபவருக்கு நெருக்கமாக இருந்து உள்ளத்தாலும் உடலாலும் அமைதியோடு கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தை அள்ளி தருவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டால் குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்துவது லேசாகிவிடும். குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்துவது லேசாகிவிட்டால்
உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸ் மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற எந்த மஜ்லிஸுக்கு போனாலும் அல்லாஹ்வுக்காக நெருங்கி இருந்து பழகுங்க, முன்னால வந்து அமர்ந்து பழகுங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். மூன்றாவது மனிதர் புறக்கணித்து போனார், மஜ்லிஸ்ல அமரல்ல. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே வேலை வெட்டிகள், வேலை பளுக்கள், நேரம் எடுக்காத முடியாத நிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நேரம் இருந்தும் குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுகின்ற மஜ்லிஸை புறக்கணித்து சென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மஜ்லிஸில் அமராமல் சென்ற மனிதர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை புறக்கணித்தார், அல்லாஹ்வும் அந்த மனிதனை புறக்கணித்தான் என்றார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ் யாரோடு இரக்கப்படுகின்றானோ அந்த மனிதர்களுக்குத்தான் மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ் இரக்கப்பட்டு எங்களை இந்த மஜ்லிஸிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த மஜ்லிஸில் எந்த அளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சமூக சீர்கேடுகள், அந்த சீர்கேடுகளிலிருந்து வெளிப்படுவதற்கான தீர்வுகள். சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு தனிநபரும் சமூகத்தில் ஒரு அங்கத்தவன். எங்களை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததுதான் சமூகம். சமூக பிரச்சனை என்கிற பொழுது சாதாரண பிரச்சனை அல்ல. நான் தொழவில்லை, அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை. நீங்கள் தொழவில்லை, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. இது தனி மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட தீமைகள். நீங்க ஹஜ்ஜிக்கு போகல, பெரிய பணக்காரர், உங்களோட பாவம் உங்களோட நிற்கும், உங்களோட பிரச்சனை உங்களோட நிற்கும். நீங்க பெரிய பணக்காரர், ஜக்காத்து கொடுக்கல, நீங்க செஞ்ச பாவம் உங்களோட நிற்கும், அது இன்னொருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சமூக சீரழிவுகள் என்பது, சமூக கொடுமைகள் என்பது, சமூக தீமைகள் என்பது தனி மனிதனோடு மாத்திரம் நிற்பதல்ல. அதனால ஒரு குடும்பம் பாதிக்கப்படும், ஒரு குடும்பம் பாதிக்கப்படும். குடும்பத்திலே சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் காலப்போக்கிலே அது குடும்பத்தையே பாதிக்க செய்யும். இப்படி ஒவ்வொரு குடும்பமாக சீரழிந்து சீரழிந்து அந்த ஊரே சின்னா பின்னப்பட்டு போய்விடும். ஒரு பாடசாலை, அதிலே ஒருவர் கெட்ட செயலை செய்கிறார், ஒருவர் மோசமான செயலை செய்கிறார், அவர் தொழவில்லை, நோன்பு பிடிக்கவில்லை, ஹஜ்ஜி செய்யவில்லை, அவரோட நிற்கும். ஆனால் சமூக சீர்கேடுகளை ஒருவன் செய்துவிட்டால் அது காலப்போக்கிலே ஒருவரிடத்தில் இருக்கின்ற அந்த சீர்கேடு 2 பேருக்காகி 10 பேருக்காகி காலப்போக்கிலே அந்த பாடசாலையே சீரழிந்து போகின்ற அளவுக்கு மோசமான நிலைக்கு போகும். எனவே சமூக சீர்கேடுகள் என்பது சாதாரணமானது அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழித்துவிடும். எனவே தனி மனித விடயத்தில் நாங்கள் அக்கறை காட்டுவதை விட பன்மடங்கு சமூகத்தை சீர்திருத்துவதிலே, சமூகத்தை நல்லவர்களாக மாற்றுவதிலே நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது போன்ற நல்ல பண்புகள் குறைந்து போய்விட்டன. நாங்க சின்ன புள்ள காலத்துல நாங்க தொழலன்னு வைங்க, தொழாம நாங்க விளையாடி கொண்டு இருந்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுதோ வீட்டுல உம்மா பாப்பா கிட்ட சொல்லி இருப்பாங்க, இவர் பள்ளிக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தால் தொழவில்லை. பள்ளியில தொழுகை நடக்கிற நேரம் இவர் கிரவுண்ட்ல இருந்தாருன்னு சொல்லி இருப்பாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது விசாரிப்பாங்க, ஏசுவாங்க, அடிப்பாங்க. இப்படித்தான் சமூகம் இருந்தது.
அதனால சமூகம் ஓரளவு பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? ஒரு பக்கத்துல நீ எவ்வளவு கெட்டு போனாலும் எனக்கு என்ன, சமூகத்தை திருத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. சமூகத்தில் ஒரு தவறை காணுகிற பொழுது, ஒரு இளைஞனுக்கிட்ட ஒரு பிழையை காணுகிற பொழுது, பாடசாலையில் ஒரு தவறை காணுகிற பொழுது அதை திருத்துறதுக்கு 2 பேர் இல்லை. அப்படித்தான் சமூகத்தில் ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் உங்களோட மகன் இப்படி ஒன்றை செஞ்சாரு, உங்களோட நானா இப்படி ஒன்றை செய்யறாரு, உங்களோட வாப்பா இப்படி ஒரு தவறை செய்யறாருண்டா ஏண்ட குடும்பத்துல குறை சொல்லிட்டார், ஏண்ட மகன்ல குறை சொல்லிட்டாருன்னு நல்லது செய்தவருக்கு அடிக்க வந்து விடுவார்கள் இல்லையா? ஒரு காலம் இருந்தது, பாடசாலையில பிரின்சிபல் அடிப்பார், ஆசிரியர்கள் அடிப்பாங்க, குர்ஆன் மதரசால ஹஸ்ரத்துமார் அடிப்பாங்க, திருத்துவாங்க. எப்படி பிள்ளைகளை விட்டுட்டு வருவாங்க தெரியுமா? கண்ணை மட்டும் பாதுகாத்து தாங்க, கண்ணை மட்டும். ஏன்? அன்றைக்கு சமூகத்தை திருத்தியது ஆசிரியர்மார்கள், மௌலவிமார்கள், ஹஸ்ரத்துமார்களுடைய அடியும் ஏச்சும் பேச்சும் சமூகத்தை திருத்தியது. இன்றைக்கு பாடசாலையில் அதிபர் ஏசினா, ஒரு ஆசிரியர் அல்லது வகுப்பாசிரியர் ஏசினா, வாப்ப சாரத்தை தூக்கிட்டு போறாரு, உம்மா அடுத்த பக்கம் என்ன செய்யறா? வந்து பாடசாலை வளாகத்துல போடுற சத்தத்துக்கு ஆசிரியர் குலாம் இனி இந்த சமூகத்தை திருத்தப்படா இருக்குதா இல்லையா? சமூகம் நாசமா போறதுக்கு யார் காரணம்? சமூகத்தின் மீது இருக்கின்ற அக்கறை இல்லாமல் போய்விட்டது. சமூகத்தில் இருக்கின்ற ரவுடிகளும் மார்க்க தொடர்பில்லாதவர்களும் சமூகத்தின் பிரதான இடங்களில் ரவுடித்தனத்தையும் சண்டித்தனத்தையும் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால நல்லவங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? சமூகத்தின் மிகப்பெரிய சொத்து பாடசாலைக்கு பிள்ளைய அனுப்பலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே இல்லையா? அட, பாடசாலைக்கு அனுப்புவது பிள்ளைகளை சீர்திருத்துவதற்கு. அந்த பாடசாலைக்கு அனுப்பினாலே பிள்ளைகள் சீர்குலைந்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு அச்சம். பல்கலைக்கழகம் எதுக்கு அனுப்புறோம்? பல கலைகளையும் கற்று சமூகத்தில் ஒரு படித்த பண்டிதராக வர வேண்டும். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை? எங்கட பிள்ளை எப்படி யூனிவர்சிட்டி அனுப்புறது? எங்கட பிள்ளை எப்படி பல்கலைக்கழகம்? அச்சம் இருக்குதா இல்லையா? மார்க்கத்தோட வாழ்றவங்க, நல்லவங்களா வாழணும்னு விரும்புறவங்க, சமூகத்துக்கு 2 நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் பாடசாலைக்கு அனுப்பவும் பயம், பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பவும் பயம். ஏன்? சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய இடங்கள் சீரழிந்து போயிருக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, சமூக சீரழிவுகளை இனம் கண்டு அந்த சீரழிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் வாழவில்லை என்றால் எதிர்காலம் இதைவிட பயங்கரமானதாக இருக்கும். தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஆனா சமூக சீரழிவுக்குள்ளதை எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, சமூகத்தை திருத்த வேண்டும், சமூகத்திலே நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகம் எப்படியெல்லாம் சீரழிந்து போகிறது என்பதை இனம் கண்டு அதற்கான மாற்றீடை கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சமூக சீரழிவை பற்றி பேசுறதுக்கு முன்னால சமூக சீரழிவுக்கான காரணம் என்ன? முதல் விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை அல் குர்ஆன், இறைவேதம். சமூக சீரழிவுக்கான காரணம் என்று என்ன சொல்லுகின்றது? அன்பார்ந்தவர்களே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை ஒளிபெருக்கி சத்தத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் இந்த குர்ஆன் வசனத்தை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள். ஒட்டுமொத்த சமூக சீரழிவுக்குமான காரணத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். எப்படி? அலம் யஅனிலில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? காஃபிர்களை பார்த்து அல்ல, காஃபிர்களை பார்த்து அல்ல, இஸ்லாத்தின் விரோதிகளை பார்த்தல்ல. யாரை பார்த்து? முஃமின்களை பார்த்து கேட்கிறான். அலம் யஅனிலில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களுக்கு இன்னும் நேர காலம் வரவில்லையா? எதுக்கு தெரியுமா? ஒரு மனிதனுக்கு புத்திமதி சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு அறிவுரை சொல்லுவோம். திருந்துற வாக்கில்லண்டா எப்படி கேட்போம்? என்னப்பா
திருந்துறதுக்கு இன்னும் காலம் வரலையா, திருந்துற நேரம் வரலையான்னு கேட்போம் தானே. அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனிலில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களுக்கு இன்னும் நேர காலம் வரவில்லையா? எதற்கு தெரியுமா? அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற நேரம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரம், உள்ளங்கள் பயந்து நடுங்குவதற்கு நேர காலம் வரலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒருவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், தவறு செய்து கொண்டிருக்கிறான், குர்ஆன் ஹதீஸுக்கு மாறு செய்கிறான், மைதானத்தில் பொய் பேசுகிறான், விளையாடும் பொழுது அநியாயம் செய்கிறான். என்னப்பா அல்லாஹ்வை பயப்படக்கூடாதாண்டா? அல்லாவும் கடவுள் உண்டு போறான். ஈமான் உசும்பல்ல, உள்ளத்துல அச்சம் வரல்ல. கெசியர் மேசையில வட்டிக்கு விலை பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒருவர் என்னப்பா வட்டி ஹராமே, அல்லாஹ்வை பயப்படக்கூடாது, இது கடை, இங்க வந்து மார்க்கம் பேசவானம்ன்றாரு. உள்ளம் உசும்பல்ல, இறையச்சம் கூடல்ல. அல்லாஹ்வை பத்தி சொல்ற நேரம், அல்லாஹ்வோட வேத வசனத்தை சொல்ற நேரம் ஈமான் அதிகரிக்கவில்லை, இறையச்சம் கூடவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்ற நேரம், அல்லாஹ்வோட வேத வசனத்தை ஞாபகப்படுத்துற நேரம் உள்ளங்கள் பயந்து நடுங்குவதற்கு நேர காலம் வரலையா? இதை எல்லாரும் பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லு. அந்த ஈமானிய சமூகம், அல்லாஹ்வை நம்புகிற சமூகம் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்தை போன்று இருக்க வேண்டாம். ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு என்ன சொல்கிறான்? ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள், கிறிஸ்தவர்களை போன்று முஃமின்கள் இருந்து விட வேண்டாம். எந்த விஷயத்துல தெரியுமா? ஃபதால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது, வேதங்களோடு தொடர்பில்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டார்கள். அதனால் அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன, அவர்களுடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் கெட்டவர்களாகி விட்டார்கள் என்று சூரா அல் ஹதீத் 57வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். சமூக சீரழிவுக்கான காரணம் என்னன்னு விளங்குதா? வேதம் கையில இருக்குது, வேதத்தோட தொடர்பு இல்லை. அதனாலதான் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன. மனிதர்களில் அதிகமானவர்கள் நாசமாகிவிட்டார்கள். சமூகம் சீரழிந்து போவதற்கு பிரதானமான காரணம் குர்ஆன் என்ற வேதத்தை புறக்கணிப்பதுதான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வை நம்பியவர்களா இல்லையா? நம்பியவர்கள். நபிமார்கள் வேதங்களை நம்பியவர்களா இல்லையா? நம்பியவர்கள். மறுமையை நம்பியவர்களா இல்லையா? நம்பியவர்கள். கபருடைய வேதனை நம்பியவர்களா இல்லையா? நம்பியவர்கள். சஹாபாக்களுக்கே கபருடைய வேதனையை சொல்லிக் கொடுத்தது யூதர்கள் தான். அந்த அளவுக்கு நம்பினாங்க. ஆனாலும் என்ன தெரியுமா கேட்டாங்க? லௌலா யுஅذிபுனல்லாஹு பிமா நகூல், நாங்க சொல்றதை வச்சு அல்லாஹ் எங்களை தண்டிக்காம இப்பானான்னு கேட்டாங்க. யாரு? யூதர்கள். என்ன கேட்டாங்க? லௌலா யுஅذிபுனல்லாஹு பிமா நகூல், நாங்க சொல்றதை வச்சு அல்லாஹ் எங்களை தண்டிக்காம இப்பானான்னு கேட்டாங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கே தெரியும் அல்லாஹ் தண்டிப்பான்னு. அந்த அளவு கெட்டவர்களா போனார்கள். காரணம் என்ன? வேதம் கையில இருந்தது. ஒரு வேதம் அல்ல, தௌராத்து, இஞ்சில், ஜபூர், மூன்றும் வேதக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. படிக்கல்ல, அதுல உள்ளத விளங்கல்ல, அதை சிந்திக்க நேரம் இல்ல. உள்ளங்கள் கெட்டு போய்விட்டன. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகளாகி போனார்கள். அதைத்தானே அல்லாஹ் சூரத்துல் ஜுமுஆல எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லி காட்டுகிறான்? மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத், தௌராத் என்ற வேதத்தை சுமந்த சமூகம், அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமக்கின்ற கழுதைகள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு உதாரணம்? தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களை சுமந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் உதாரணம் ஏடுகளை சுமக்கின்ற கழுதையை போன்றது என்றான் அல்லாஹ். நஊது பில்லாஹ். கழுதையிட முதுகுல ஒரு புத்தக பொதிய வச்சோம். கழுதைக்கு என்ன தெரியும்? என்ற முதுகுல ஒரு பாரமீக்கி, அவ்வளவுதானே தெரியும். ஏண்ட முதுகுல கணித புத்தகமீக்கி, ஏண்ட முதுகுல விஞ்ஞான புத்தகமீக்கி, எனக்கிட்ட விஞ்ஞான அறிவிக்கின்னு கழுதைக்கு சொல்லேலுமா? ஏலாது. கழுதைக்கு சொல்ல முடிந்தது ஏண்ட முதுகுல ஒரு சுமை இருக்கிறது. இது போன்றுதான் தௌராத் வேதத்தை சுமந்து விட்டு அதன் அடிப்படையில் வாழாத யூதர்கள் கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் சமூகத்துல மோசமான மனுஷனை ஏசுற எப்படி ஏசுற? போடா கழுத, அப்படித்தானே? அல்லாஹ் யூதர்கள் வேதத்தை புறக்கணித்த சமூகத்துக்கு அல்லாஹ் சொன்ன உதாரணம், அவர்கள் கழுதைகளை போன்றுதான் இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொன்னான், மூமீன்களே, ஈமானிய சமூகமே, நீங்க அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை போல இருந்துடாதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அல் குர்ஆன் இறைவேதம், அதை படிக்க வேண்டும், அது என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனூடாகத்தான் மனிதர்களில் புனிதர்களாக மாற முடியும். குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு கழுதையின் முதுகிலே பாரம் இருப்பது போன்று எங்கட குர்ஆன் அப்படித்தானே? குர்ஆன் ஹதீஸ் படிக்கல்ல, சிந்திக்கல்ல, வாழ்க்கையில இல்லை என்றால் எங்களிடத்தில் எல்லா மோசமான செயற்பாடுகளும் மோசமான நடவடிக்கைகளும் சமூக சீரழிவுகளும் குடிகொள்ளும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு சமூக சீர்திருத்தத்தை அல்லது சமூக சீரழிவை பேசுகின்ற நானும் நீங்களும் சமூக சீரழிவுக்கான முதல் காரணம் இறைவேதம் அல் குர்ஆனை புறக்கணிப்பதுதான். இறைவேதம் அல் குர்ஆனை புறக்கணிப்பதுதான். அந்த இறைவேதத்துக்கு விளக்கமான நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை புறக்கணிப்பதுதான் ஒட்டுமொத்த சீரழிவுக்கும் காரணம் என்பதை புரிந்து கொண்டு சமூகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், சமூகத்திலே நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவேதம் அல் குர்ஆனை பிடிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும், படிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்களாக மாற வேண்டும். அதன் மூலம்தான் மனிதர்களில் புனிதர்களாக மாற முடியும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு சமூகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு சில சீரழிவுகளை பார்ப்போம். அது எப்படி வந்தது? பேசிக் குர்ஆன் ஹதீஸை எடுக்காதது தான். அதை பொதுவா வச்சுக்கிட்டு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சில சீரழிவுகளை நாங்கள் தொட்டு பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதிலே மிக பிரதானமானது படைத்தவன் ரப்புக்கு எதிராக செய்கின்ற துரோகம்தான். சமூகத்துல உச்சகட்ட சீரழிவு படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு எதிராக செய்கின்ற சீர்கேடுதான். அதுல குறிப்பிட்டு சொல்வதானால் இணை வைப்பு என்று சொல்லுகின்ற ஷிர்க் என்ற அநியாயம்தான். அன்பார்ந்தவர்களே, அது தனி மனிதனோட நின்று போகும்டா அவங்களுக்கு தவ்வா செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் இணை வைப்பு என்பது, ஷிர்க் என்பது ஒரு தனி மனிதனோட நிற்கிற காரியம் அல்ல. அது சமூகத்தையே ஆட்டிப்படைத்து சமூகத்தையே நரகப்படுகொலியிலே தள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு சீர்கேடுதான் இணை வைப்பு என்ற அநியாயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே படைத்தவன் ரப்புக்கு இபாதத்து செய்கிறோம் என்ற போர்வையில நல்லா விளங்கிக்கங்க. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வகையில ஷிர்க்குண்டு விளங்கினா, இணை வைப்புண்டு விளங்கினா ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. இபாதத் என்ற போர்வையில், அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்ற போர்வையில் தெரியாத்தனமாக பல ஷிர்க்கான காரியங்களை அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற போர்வையில செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதிலே மிக பிரதானமானதுதான் கபிரு வணக்கம் என்று சொல்லப்படுகின்ற அநியாயம். விரும்பியோ விரும்பாமலோ
தெரிந்தோ தெரியாமலோ முஸ்லிம் சமூகத்திலே இந்த அநியாயம் பரவி கிடப்பதை பார்க்கலாம். ஆனா நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறோம், மாஷா அல்லாஹ் எங்கட பிரதேசத்துல நல்ல மாற்றம். இல்லை சகோதரர்களே, இல்லை. விரல் விட்டு எண்ணப்படுகிற நாங்கள் விளங்கி கொண்டாலும் அதிகமானவர்கள் இன்று வரைக்கும் கபறுகளுக்கு காணிக்கை செலுத்துபவர்களாக, நல்லடியார்களின் பேரிலே நேர்ச்சை செலுத்துபவர்களாக, கபரடியிலே போய் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்பவர்களாக, கபரடியின் தலைமாட்டிலே இருக்கின்ற உண்டியலில் நேர்ச்சை காணிக்கை பணம் செலுத்துபவர்களாக, கபரடியை சுத்தி இருக்கின்ற கம்பிகளிலும் கதவு மூலைகளிலும் பணமுடிச்சுக்களை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இது ஈமானை பறிக்கின்ற சமூக சீரழிவு, சாதாரண விடயம் அல்ல. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில இருக்கின்ற பொழுது கடுமையான மயக்கத்தில் இருந்தாங்க. 14 நாள் ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கிறது. பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சஃபர் மாதம் நாங்க இருக்கிற இந்த மாதம் கடைசி புதன்கிழமை தான் ரசூலுல்லாவுக்கு தலைவலி ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது. அதுல இருந்து ரபியுல் அவ்வல் 12ஆம் திகதி வரைக்கும் ரசூலுல்லாஹ் கடுமையா கஷ்டப்பட்டாங்க. அதுல கடைசி வியாழன் இருக்குது பாருங்க, ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை மௌத்தா போறாங்கண்டா கடைசி வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு போறோம், ரசூலுல்லாஹ்வால தொழுகைக்கும் வர முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மயக்கம். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ்வோட முகத்துக்கு மேலால் ஒரு புடவையை போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. மயக்கத்துல தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் தெளிவடைகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த புடவையை முகத்திலிருந்து நீக்கிவிட்டு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ் யாரை போல இருக்கவானண்டான், எங்களுக்கு யாரை போல இருக்கவானண்டான்? முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யூதர்கள் கிறிஸ்தவர்களை போல. ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில இருந்து கொண்டு மயக்கம் தெளிவடையும் பொழுதெல்லாம் என்ன வார்த்தையை சொன்னாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். என்ன காரணம், இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் மஸ்ஜிதுகளாக, மஸ்ஜிதுண்டா என்ன, அல்லாஹ்வை வணங்குகிற இடம், கபறுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள். இது ஒருக்க சொல்லல ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முகத்தில் இருந்த அந்த திரையை நீக்கும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, யுஹذிரு மா ஸனஉ, மரணப்படுக்கையில் இருக்கிற ரசூலுல்லாஹ் ஏன் யூதர்களையும் நசாராக்களையும் பதுவா செய்து நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள் என்று சொன்னார்கள் என்றால், ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்த அந்த அநியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சாங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தாங்க, என்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் என்னுடைய கபரை மனிதர்கள் வணங்குகிற இடமாக ஆக்கிவிடக் கூடாது. அதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. அஹ்மதுல 7352வது இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆ என்ன தெரியுமா, அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனா, இறைவா என்னுடைய கபரை வணங்கப்படுகின்ற சிலையாக நீ ஆக்கி விடாதே என்று ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுவாங்களாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்க, இறைவா என்னுடைய கபரை வணங்கப்படுகின்ற சிலையாக ஆக்கி விடாதே. லஅனல்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சபிக்கிறான். யார் அந்த கூட்டம், இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இது இன்னும் சர்வசாதாரணம்தான்.
கபரடிகளுக்கு சென்று தாராளமாக ஈமானை இழக்கிறார்கள். இது சாதாரண பிரச்சனை அல்ல அன்பார்ந்தவர்களே. இதனுடைய பாரதூரத்தை விளங்க வேண்டும், இதனுடைய விபரீதத்தை விளங்க வேண்டும். எங்களுடைய குடும்ப மட்டத்திலே, எங்களுடைய நண்பர்கள் மட்டத்திலே, எங்களோடு தொழில் துறவில் ஈடுபடுகின்ற பிசினஸ்மேன்கள் மட்டத்திலே இதனுடைய பாரதூரத்தை எடுத்து சொல்லி அவர்களை சீர்திருத்த முடியுமாக இருந்தால், ஒரு மனிதனை சீர்திருத்தினால் அவருடைய மனைவியை சீர்திருத்தலாம், அவர்களுடைய பிள்ளைகளை சீர்திருத்தலாம். அல்லாஹு அக்பர். ஷிர்க் செய்கின்ற ஒரு குடும்பம் சீர்திருந்தினால் குடும்பம் குடும்பமாக ஒரு சமூகமாக மாறி சமூகமே சீர்திருத்தம் பெறுவதற்கு அது காரணமாக இருக்கும். உம்மு ஹபீபா, உம்மு சலமா, ரசூலுல்லாஹ்வோட 2 மனைவிமாரு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க. ஹபஷான்றது இன்றைக்கு எத்தியோப்பியா, சோமாலியான்னு சொல்லுவோம் நாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அங்கு வாழ்ந்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். அங்க ஹிஜ்ரத்து போனவங்க மதீனாவுக்கு திரும்பி வந்த பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உம்மு ஹபீபா, உம்மு சலமா 2 பேரும் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்ச பிறகு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? அவங்க சொல்றாங்க, ذكرتا كنيسة رأيناها بالحبشة. ஹபஷாவிலே, ஹபஷான்றது சோமாலியாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு, அவங்க கண்ட கிறிஸ்தவர்களுடைய ஒரு வணக்க ஸ்தலம். இப்ப எங்கட மஸ்ஜித் என்று சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்களுடைய வணக்க ஸ்தலத்துக்கு கனீசத்துண்டுவாங்க. அவர்களுடைய கனீசத்துல, வணக்க ஸ்தலத்துல அவங்க ஃபீஹா தசாவீர், ஒரு சில உருவப்படங்களை வைத்து வணங்குகிற காட்சியை பார்த்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? உருவப்படம் வைத்துத்தானே வணங்குகிறார்கள். அன்றைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபி பெண்மணிகள், ரசூலோட மனைவிமார் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை எங்க எல்லாரும் ஞாபகத்தில் இருக்கணும். யாருக்கிட்ட வைத்துக்கொண்டு நீ ஷிர்க் செய்கிறாய், நீ முஷ்ரிக், விரல் நீட்டாதீங்க. மாறாக தவறு செய்கிறானா, தப்பு செய்கிறானா, பிழை செய்கிறானா, அவனுக்கிட்ட நாகரிகமா இந்த ஹதீஸை எடுத்து சொல்லுங்க. அவர்களுடைய உள்ளங்களை மாற்ற அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, இன்ன உலாயிக்க, அந்த மக்கள் இருக்கிறார்களே யார்? ஹபஷாவிலே, சோமாலியாவிலே இருந்த அந்த கிறிஸ்தவர்கள். இதா கான ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹு, எங்கட சமூகத்துக்கு சொன்ன ஹதீஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. அவர்களில் அர் ரஜுலு ஸாலிஹ் அர்த்தம் என்ன? சாலிஹான மனிதர். என்ன சொல்லுவாங்க? சாலிஹான மனிதர். அர் ரஜுலு ஸாலிஹ், ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து விட்டு ஃபமாத, அவர் மரணித்து விட்டால் அந்த மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? பனௌ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபருக்கு மேலால ஒரு மஸ்ஜிதை கட்டுவார்கள். நாங்க தர்கா ஷரீஃப்னு பேர் சொல்லுவோம். ஆனா ஹதீஸ் சொன்னது என்ன தெரியுமா? கபருக்கு மேலால் கட்டப்படுகிற கட்டிடம் மஸ்ஜிது தான், வணக்க ஸ்தலம் தான், கற்றதே கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்களில் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவருடைய கபருக்கு மேல் ஒரு கட்டிடத்தை எழுப்புவார்கள், மஸ்ஜித். அப்படியே ரசூலா பேர் சொன்னாங்க. வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர், அந்த மஸ்ஜிதுக்கு அவர்களுடைய படங்களை எல்லாம் கொளுகி வைப்பார்கள். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்குதா இல்லையா? சொன்னாங்க பாருங்க, உலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, அவர்கள்தான் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக மோசமான படைப்பினங்கள்டாங்க. நஊது பில்லாஹ். யாரை பார்த்து சொன்னாங்க? நபிமார்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு கபறு கட்டுகின்ற அந்த மனிதர்கள், அதிலே உருவப்படங்களை தூக்கி வைக்கின்ற அந்த மனிதர்கள் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக மோசமான படைப்பினங்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது புகாரியில 3873 இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, நாங்க இன்னும் சரியா தஅவா செய்யல, நாங்க இன்னும் மக்களுக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணல. எனவே சகோதரர்களே, சமூகத்தில் நிறைய ஷிர்கான காரியங்கள் இருக்கின்றன. அவர்களை அணுகி கபறு கட்டுவதுதான் ஷிர்க்குக்கு மூல காரணமாக இருக்கிறது என்பதை உணர்த்தி அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும் சொன்ன செய்தி என்ன? மக்கமா நகரை வெற்றி கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? தன்னுடைய மருமகன் அலி அவர்களை அழைத்த நபிகளார்,
என்ன சொன்னார்கள்? அலியே, அலியே, நான் உம்மை ஒரு பொறுப்புக்காக அனுப்புகின்றேன். பூமியை விட உயர்ந்திருக்கின்ற கபறுகளை எல்லாம் உடைத்து மட்டமாக்க வேண்டும், சிலைகளை எல்லாம் உடைத்தெறிய வேண்டும். மக்கா வெற்றிக்கு பிறகு கஅபத்துல்லாவுக்குள் இருந்த நபிமார்களுடைய சிலைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் உடைத்தார்கள். அது மட்டுமல்ல, மக்காவுடைய பகுதியில் இருக்கின்ற பூமிக்கு மேல் கட்டப்பட்ட கபறுகளை எல்லாம் உடைத்து மட்டமாக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் பணித்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரின் பணி என்ன? இணை வைப்புக்கு இட்டு செல்லுகின்ற காரியங்களை தடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம்? அதே ரசூலுல்லாவை மரணித்து 1400 வருடங்களாகிவிட்டன. 1437 வருஷம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி. இன்னைக்கு ஹிஜ்ரி 1447 10 வருஷத்தை கழிங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாவின் ஆண்டு 1437 வருஷம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி. இன்றைக்கு நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரே மன்னிப்ப வாங்கித்தாங்கோ, அல்லாஹ்ட தூதரே உதவி செய்யுங்கோன்னு கேட்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, இதை விட அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் எது இருக்க முடியும்? இது சாதாரண பிரச்சனை அல்ல, இது சமூகத்தையே சீரழிக்கின்ற ஒரு காரியம். இளைஞர்கள் அது போன்ற மஜ்லிஸ்களுக்கு படையெடுக்கிறார்கள், ஈமானை இழந்து விடுகிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? சாப்பாடு தின்ன போனா குற்றமா, கந்தூரி திண்டா குற்றமா? அதற்கு பின்னால் இருக்கின்ற விபரீதம் என்ன? படிக்கிறார்கள். புருதா ஷரீஃபிலே எப்படி படிக்கிறார்கள்? யா அக்ரமல் ஹல்கி, யா அக்ரமல் ஹல்கி, மாலி மன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுதூஸில் ஹாதிஸில் அமமி. என்ன படிக்கிறாங்க? புருதா ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ்வை விழிக்கிறாங்க. யா அக்ரமல் ஹல்க், படைப்புகளிலேயே மிகச்சிறந்தவரே. யாரை விழிக்கிறார்? முஹம்மது நபி அவர்களை விழித்து சொல்கிறார், மாலி மன் அலூது பிஹி சிவாக, உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட போறது? உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட போறது? இந்த ஹுதூஸில் ஹாதிஸில் அமமி. அல்லாஹு அக்பர். சோதனைகள் இறங்குகிற பொழுது, நெருக்கடிகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நபியே உங்களை விட்டாய் நான் யாருக்கிட்ட போறேன்னு கேட்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், சோதனை நெருக்கடி வந்தா என் பக்கம் வாருங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் கிட்ட போகணும்னு விளங்கி வச்சு, யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி. என்ன படிக்கிறார்? யா சய்யிதி, என்னுடைய தலைவரே, யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, குத் பியதி, என்ற கையை பிடிங்க, எனக்கு உதவி செய்யுங்க. மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி, உங்களை விட்டா நான் யாருக்கிட்ட உதவி கேட்டு போறதுன்னு ரசூலுல்லாஹ்வை விழித்து படிக்கிறார் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் வைத்து மௌலிது படிக்கிறோம் என்ற போர்வையில படிக்கிற மஜ்லிஸ்கள் தான். ஆனால் ஒன்றை விளங்குங்கள், ஒரு காலத்துல நாங்களும் படிச்சிருக்கிறோம், தெரியாத்தனமா படிச்சோம். இன்றைக்கும் நிறைய முஸ்லிம்களுடைய நிலை இதெல்லாம் இபாதத்துன்ற போர்வையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சமூகத்தை சீரழித்து ஈமானை பறிக்கின்ற, ஈமானை இழக்கச் செய்கின்ற மிக மோசமான செயல் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் வந்தா சுபஹான மௌலிது தான் படிக்க போறாங்க. அல்லாஹு அக்பர். என்ன சொல்கிறார்? அன்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி. நபியே, நீங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர். கஃபார்ண்டா தெரியும், யார பேருங்க? கஃபார் யார பேருங்க? அல்லாஹ்ட பேரு. அதை விழிக்கிறார். அந்த நபியே, நீங்க கஃபார், பாவங்களை மன்னிப்பவர். வதுனூபில் மூபிகாத், மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்களை மன்னிப்பவர் என்று நபிகளாரை விழித்து சொல்கிறார் என்றால், நஊது பில்லாஹ், தெரியாத்தனமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த மாசம் ரபியுல் ஆஹிர் வந்தா முஹையத்தீன் மௌலிது படிப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யா குத்துபா முஹையத்தீன் அவர்களுடைய பேர்ல படிக்கப்படுகிற ஒரு கவிதை தொகுப்பு என்ன சொல்கிறார்? யாராவது ஒருவர் வமன் யுனாதிஸ்மி அல்ஃபன் பிகல்வதிஹி, தனிமையில இருந்து கொண்டு என்னுடைய பெயரை யார் 1000 தடவை அழைக்கிறாரோ, அஸ்மம் பிஹிம்மதிஹி ஷர்மன் லிகஃவதிஹி, என்ன உள உறுதியோடும்
உள உறுதியோடும் பராமுகமின்றியும் 1000 தடவை அழைத்தால் எப்படி அஜபுதுஹு முஸ்ரிஅம் மின் அஜ்லி தஅவதிஹி, அவர் அழைத்ததன் காரணமாக மிக வேகமாக நான் அவருக்கு பதிலளிப்பேன். ஃபல்யது யா அப்துல் காதிரி முஹியத்தீன். எனவே அப்துல் காதிரே முஹியத்தீனே என்று அழைக்கட்டும் என்று சொல்றார். யா சய்யிதி உஹ்துர்னி, என்ன படிக்கிற? யா சய்யிதி முஹியத்தீன் அப்துல் காதரை பார்த்து, என்ற தலைவரே உஹ்துர்னி, எனக்கிட்ட வாங்க. அல்லாஹு அக்பர். யா கௌஸல் ஆதம், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி விழிக்கிற முறை, யா கௌஸல் ஆதம், மிகப்பெரிய உதவியாளரே. அப்துல் காதிர் அஸ்ஸுர்ஆ, அவசரமா வாங்கன்னு படிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் ஷிர்க் என்று விளங்கினால், இதனுடைய பாரதூரத்தை விளங்கினால் ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள். தெரியாத்தனத்தின் காரணமாக இதெல்லாம் இபாதத்து நல்லது என்று செய்து சீரழிந்து போகிற ஒரு நிலை வருமாக இருந்தால், இது போன்ற செய்திகளை ஆழமாக விளங்கி தெளிவாக விளங்கி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்ற இஸ்லாமிய உறவுகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டி அவர்களை தூய ஈமானுக்குள், தூய இஸ்லாத்துக்குள் கொண்டு வர முடியுமாக இருந்தால், இதுதான் சீரழிந்து போன சமூகத்தை சீர்படுத்துவதற்கான வழிமுறை என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஈமானை இழக்கின்ற பலவிதமான அநியாயங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் அத்தா அர்ராஃபன் அவ் காஹினன். அர்ராஃப் யாருக்கு சொல்றது தெரியுமா? எதிர்வு கூறுகின்ற மனிதர்கள். காஹின் சாஸ்திரம் பார்க்கிற மனிதர்கள். நாளைக்கு என்ன நடக்கும், நாளண்டைக்கு என்ன நடக்கும், கல்யாணம் முடிக்கிறாரு மகனும் மருமகளும், கூட்டிக்கிட்டு போறாங்க உம்மா வாப்பா யாருக்கிட்ட? பள்ளி ஹசரத்துக்கிட்ட, மௌலவி கிட்ட, சாஸ்திரக்காரர்கிட்ட, பால் பார்க்கிறவர்கிட்ட, மை பார்க்கிறவர்கிட்ட, நம்பர் போட்டு பார்க்கிறவர்கிட்ட இன்றைக்கும் கூட்டிக்கிட்டு போறாங்க. எதுக்கு? என் மகன் கல்யாணம் முடிச்சிக்கார், எத்தனை வயசுல புள்ள கிடைக்கும், ஆம்பளை புள்ள கிடைக்குமா பொம்பளை புள்ள கிடைக்குமா, அவங்க கைரேகையை பார்க்கறாங்க, இல்லாடி நம்பர் போட்டு பார்க்கறாங்க, மை பார்க்கறேன்னு பால் புஸ்தகத்துல பார்க்கறாங்க. பார்த்துட்டான், உங்களுக்கு ஆம்பளை புள்ள 2 கிடைக்கும். சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற, குறிசாஸ்திரம் சொல்லுகின்ற ஒருவரிடத்தில் சென்று விடுகிறார், ஃபஸஅலஹு அன் ஷைஇன், ஒரு விடயத்தை அவர்கிட்ட போய் கேட்கிறார். சில நேரம் பாதையோரங்கள்ல போகக்குள்ள சாஸ்திரக்காரங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கள்ட்ட சும்மா போய் சோம்பரைக்கு கையை நீட்டுறது. பார்த்து சொல்லுங்களேன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாட்களோட தொழுகை அடிபட்டு போகும்ண்டாங்க. இதெல்லாம் காஃபிரை பத்தி பேசலங்க, இதெல்லாம் முஷ்ரிக்க பத்தி பேசலங்க, தொழுகிற மனுஷனை பத்தி பேசுது, உண்மையான முஸ்லிமை பத்தி பேசுது. தொழுகிறான், இபாதத்தை செய்கிறான், ஆனா படைச்சவன் ரப்புக்கு செய்யற கடமையை படிக்கல, அதனால போய் ஈமானை இழந்து விடுகிறான். கை நீட்டி கேட்டீங்கன்னா மண்ணு சகோதரர்களே, இன்றைக்கு நாகரிகம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல, இன்னைக்கு கூகுள்ல சில சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ல வைத்து டேட்டைய கொடுத்து, பிறந்த டேட்டை கொடுத்து, பேரை கொடுத்தா அது சாஸ்திரம் சொல்லுமா. நீ 30 வயசுல எப்படி இருப்பாய், 40 வயசுல எப்படி இருப்பாய், உங்களோட போட்டோவை கொடுத்தா 25 வயசு பொடியன், நீ 60 வயசுல இப்படித்தான் இருப்பாய். அதை என்ன செய்யுமா? பிக்சர் பண்ணி தருமாம். இவர் உடனே பாரு, நான் 60 வயசுல இப்படித்தான் இருப்பேன். 60 வயசு கிழவன் அவரு, இந்த பாரு மகனே, 20 வயசுல நான் இப்படித்தான் இருந்தேன். யாரு சொல்றா மறைவானத? 60 வயசு வரைக்கும் வாழுவோமா? 60 வயசு வரைக்கும் நாங்க எப்படி இருப்போம்? படைச்சவன் ரப்புக்கு தெரிஞ்ச விடயம் தொழில்நுட்ப வடிவத்தில் வந்தாலும் சரி, மடமைத்தன வடிவத்தில் வந்தாலும் சரி, ஈமானை இழக்க செய்யும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு சாஸ்திரக்காரன்ட்ட போய் கையை கொடுத்து கேட்டா 40 நாள் தொழுகை இல்லா போகும். கேட்டுட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க தான் வஹாபிகள், இதெல்லாம் நம்புறல்ல, அவன் சொன்னது அப்படியே நடந்துச்சு. சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்மதுல வரக்கூடிய அறிவிப்பு, மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன், யாராவது ஒருவர், ஒரு சாஸ்திரக்காரன், எதிர்வு கூறுகிற ஒரு மனிதனுக்கிட்ட போய் ஒன்றை கேட்டுவிட்டு, ஃபஸத்தகஹு பிமா யகூல்,
அவன் சொல்வது உண்மைத்தானே என்று உண்மைப்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஃபக்கது கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபியின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை அவன் மறுத்த காஃபிராகி விட்டான் என்றாங்க. நஊது பில்லாஹ். எவ்வளவு பெரிய சீரழிவுகள் சகோதரர்களே. எனவே அன்பாண்டவர்களே, குர்ஆன் சுன்னாவை சுமந்திருக்கின்ற, குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு கொண்டு போக வேண்டும், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், இங்கிருந்து சத்தியம் ஒழிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு இந்த மஸ்ஜிதை உருவாக்கிய நாங்கள், அதற்காக ஒன்றுபட்ட நாங்கள், எங்கட கடமை முடிஞ்சு நாங்க வளர்ந்துட்டோம், எங்கட தஅவா எல்லாம் வெற்றி இல்லை சகோதரர்களே. இன்றைக்கும் சத்தியம் தெரியாத பல இஸ்லாமிய உறவுகள் ஈமானை இழந்து சமூக சீரழிவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அகீதாவை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை படிக்க வேண்டும். சமூகத்திலே சீரழிவை கொண்டு வருகின்ற, படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைக்கின்ற, இணை வைப்புக்குரிய காரியங்களை அழகாக தெளிவாக படித்து எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எத்தி வைப்பதன் மூலம்தான் அவர்களை பாதுகாக்க முடியும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லுகின்றேன், விளையாட்டு என்றால் ஓடோடி செல்லுகின்றோம், எல்லா கொள்கைக்காரர்களோடும் ஒரே மைதானத்திலே விளையாடுகிறோம். விளையாடுவோம், பிரச்சனை இல்லை, ஒற்றுமையாக இருப்போம், அதுதான் சமூகத்துக்கு தேவை. அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களே, கொஞ்சம் மார்க்கத்தை படிங்க. ஈமானை சீரழித்து விடுகின்ற மிகப்பெரிய கொடுமை என்ன, அதை படிங்க. நண்பர்கள் மட்டத்தில், வகுப்பு இளைஞர்கள் மட்டத்தில், விளையாடுகின்ற வாலிபர்கள் மட்டத்தில் அகீதாவை பேசுங்க, அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை பேசுங்க. 10 இளைஞரில் ஒரு இளைஞனை திருத்தி எடுக்க முடியுமா? இதுதான் சமூகத்தை சீர்படுத்துபவனுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு ஈமானை இழக்கச் செய்கின்ற காரியங்களை விளங்கி அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சமூகத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கை, இன்றும் ஒளிந்து போகாத மூட நம்பிக்கை. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, சஃபர் மாதம், இன்றைக்கும் சஃபர் மாதம் வந்தா கல்யாணம் நடத்த ரெடி இல்லை, சஃபர் மாதம் வந்தா பிசினஸ் ஆரம்பிக்க ரெடி இல்ல, சஃபர் மாதம் வந்தா வீடு கட்ட ரெடி இல்ல, கட்டின வீட்டுக்கு புகுந்து கொள்ள ரெடி இல்லை. ஏன் சகோதரர்களே? சஃபர் பீடிகை பிடித்த மாதம் இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இந்த சிந்தனை இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சஃபர் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் பல திருமணங்கள் முடித்த மாதம், பல யுத்தங்கள் வெற்றி கொண்ட மாதம். ஹிஜ்ரத்து பேசுறோமே, அந்த ஹிஜ்ரத்து பயணத்தை தொடர்ந்து நடத்திய மாதமும் சஃபர் மாதம் தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கொள்கை பிரகடனமாக செய்த ஒன்று என்ன தெரியுமா? புகாரியில 5717வது இலக்க செய்தியை பாருங்கள். லா அதுவா வலா சஃபர் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்திலே சஃபர் மாதம், பீடிகை மாதம் என்றொன்று இல்லை என்றார்கள். அன்றைக்கு ஜாஹிலிய சமூகத்தில் இருந்ததுதான் இன்றைக்கு எங்கட சமூகத்திலும் இருக்கு. சஃபர் மாதம் பீடிகை பிடித்த மாதம். அன்பார்ந்தவர்களே, சஃபர் மாதத்தின் 4வது புதன்கிழமை கேலண்டர்ல பாருங்க, இன்றைக்கும் என்ன போடுறாங்க? ஒடுக்கத்து புதன். என்ன புதன்? ஒடுக்கத்து புதன். என்னப்பா ஒடுக்கத்து புதன்டா? இன்றைக்கும் இருக்கிறாங்க சகோதரர்களே. புள்ளகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த நாள்ல நோய் நொம்பலங்கள் வந்துடப்படா, விழுந்து கிழுந்து கால் கைகளை உடைச்சிக்கல்லாதே, குணமாகாது, அந்த புதன்கிழமை முசீபத்து பிடிச்ச புதன்கிழமைண்டுவாங்க. நஊது பில்லா. ஒரு மாதத்தை சகுனம் பிடித்த மாதம் என்று சொல்கிறீர்களா? ஒரு நாளை முசீபத்து பிடிச்ச நாள் என்று சொல்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு ஏசுகிறான், என்னை நோவினை செய்கிறான். யார் சொல்ற இது? இதுக்கு ஹதீசுல் குதுஸின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி? யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான். எதன் மூலம் தெரியுமா? யசுப்பு தஹ்ர, அவன் காலத்தை ஏசுகின்றான், அவன் காலத்தை திட்டுகின்றான். வஅன தஹ்ரு, நான் தான் காலத்தை இயக்குபவனாக இருக்கிறேன். பியதில் அம்ர், என்னுடைய கையில தான்
காலம் ஓடுகின்ற சக்தி இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றேன். எனவே ஒருவன் காலத்தை ஏசுகின்றானா அவன் அல்லாஹ்வாகிய என்னை நோவினை செய்கிறான் என்றாங்க. சஃபர் மாதத்தை முசீபத்து பிடிச்ச மாசம் என்று சொன்னா அந்த மாசத்தை 12 மாதங்களில் ஒரு மாதமாக ஆக்கி வருடா வருடம் அந்த மாதத்தை எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வாரது யாரு? அந்த மாதத்தில் என்னை உங்களையும் வாழ வைக்கிறது யாரு? அல்லாஹ் தானே. மாதத்துக்கு குறை சொன்னால் அல்லாஹுவை ஏசுவதற்கு சமன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு நாளை பார்த்து இது கெட்ட நாள், இது முசீபத்து பிடிச்ச நாள், நஊது பில்லாஹ் சொல்லாதீங்க சகோதரர்களே, சொல்லாதீங்க. ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதம் 10வது நாள், ஆஷூராவுடைய தினம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் சஃபர் மாதத்தின் புதன்கிழமையிலே தான் நோய்வாய்ப்பட்டார்கள். மௌத்தா போனது எப்ப? மௌத்தா போனது எப்ப? திங்கக்கிழமை. திங்கக்கிழமையை முசீபத்து பிடிச்ச நாள்டுவோமா? என்ன நினைக்கிறோம் சகோதரர்களே, என்ன நினைக்கிறோம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இதெல்லாம் எங்களுடைய ஈமானை பறித்து விடுகின்ற, படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைக்க வைக்கின்ற மோசமான காரியங்கள் சமூகத்திலே இன்று வரைக்கும் ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இது போன்ற காரியங்களை விளங்கி சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்து சமூகத்தை சீர்திருத்துகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஈமானை இழக்கச் செய்கின்ற ஷிர்க் என்ற சமூக சீர்கேட்டிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வந்தால் சமூக சீர்கேடுகள் என்பது ஏராளம் சகோதரர்களே. எங்களுடைய வீட்டு சூழல்களை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய பாடசாலை சூழல்களை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய விளையாட்டு மைதானங்களை எடுத்துக்கொண்டால், எல்லா பகுதிகளாலும் சமூகத்தை சீரழிக்கின்ற விடயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்களோட வீட்டுக்கு தான் வாழ்றோம். எல்லாருக்கும் வீடு அவசியம். எங்களோட வீட்டு சூழல் எப்படி இருக்குது சகோதரர்களே? நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் சமூகத்தை சீர்திருத்தணும், சமூகத்தில் உள்ள சீரழிவுகள் இல்லாமல் போக வேண்டும். இதானே ஆசை. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அல்லாஹ் எங்களுடைய வீடுகளுக்குள் எப்படி ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான் பாருங்கள். 24வது அத்தியாயம் 58வது வசனம். 24வது அத்தியாயம் 58வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஇதின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள். ரசூலுல்லாஹ் காலத்துல யுத்த களத்தில் விடுபட்டு கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்த அடிமைகள் இருந்தாங்க. சாதாரணமா அவங்க வீடுகளில் வளர்ப்பாங்க. ஆடு மாடுகள் மாதிரி விலை போகும் அவங்களுக்கு. வீட்டுல சாதாரணமா இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும மின்கும், உங்களோட வீட்டில் இருக்கிற வயதுக்கு வராத சின்ன புள்ளைகள் இருக்கிறாங்களே, வயதுக்கு வராத சின்ன புள்ளைகள், ஆனா விளப்பமிக்கு எப்படி 10 வயசு மாதிரி, 9 வயசு மாதிரி, 11 வயது மாதிரி, இளைஞ நாவல்ல இன்னம் அந்த பருவத்தை அடைந்திருக்கின்ற பிள்ளைகள். இந்த 2 பேரும் சலாச மர்ராத் 3 நேரம் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் உங்களோட ரூம் உள்ளுக்கு வரணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வீட்டு சூழல் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அடிமைகளும் வயதுக்கு வராத விளப்பமுள்ள புள்ளகள் உங்களோட ரூமுக்கு வாரண்டா 3 நேரம் அனுமதி கேட்டுட்டு தான் வர வேண்டும். மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால உள்ள நேரம். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால எல்லாரும் தூங்குற நேரம் தானே, தூங்குற நேரம். வஹீன ததஊன சியாபக்கும் மினத் தஹீரா, துஹருக்கு பின்னால ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். லுஹருக்கு பின்னால ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு ரெஸ்ட் எடுக்கிற. இந்த கதை இல்ல, சஹாபாக்களோட காலத்துல இருந்தது. சஹாபாக்கள் சொல்லுவாங்க தானே, நாங்க ஜும்மாவை தொழுதுட்டு போய் தான் சிறுதூக்கம் தூங்குவோம், கையில் ஊழான்றது. அதுக்கு சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் அந்த காலத்துக்குள்ள சட்டத்தை சொன்னான். லுகர் தொழுகைக்கு பின்னால ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு
ரெஸ்ட் எடுக்கிற நேரம். உங்களோட வீட்டுக்கு வாரண்டா அனுமதி கேட்டுட்டு வரணும். வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால உள்ள நேரம், மக்கள் தூங்க போற நேரம். இந்த 3 நேரமும் உங்களோட ரூம் உள்ளுக்கு வயதுக்கு வந்த உங்களோட மகள் வாரா, வயசுக்கு நம் வரல, குமர் ஆகல்ல, ஆனா 8 வயசு விளப்பம் உள்ள புள்ள, 10 வயசு விளப்பம் உள்ள புள்ள. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட மகன் 9 வயசு 11 வயசு இன்னும் இளைஞன் ஆகல்ல, ஆனா விளப்பமீக்கி உங்களோட ரூமுக்கு வாரண்டா இந்த 3 நேரத்தில் அனுமதி கேட்கணும். என்ன 3 நேரம்? சுபஹ் தொழுகைக்கு முன்னால உள்ள நேரம், மக்கள் தூங்குற நேரம். துகருக்கு பின்னால ஆடைகளை களைந்து விட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். இஷாவுக்கு பின்னால மக்கள் தூங்குற நேரம். எதுக்கு தெரியுமா இது? நீங்க ரூமுக்கு தூங்கி கொண்டிருப்பீங்க, திடீர்னு உங்களோட குமரு புள்ள உங்களோட ரூமுக்கு வந்துச்சு. உங்களோட உடல் உறுப்புகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஆடைகள் அசந்து விலகி இருக்கலாம். காணக்கூடாத காட்சியை கண்டால் அது பிள்ளைகளை சீரழித்து விடும். அல்லாஹ் அதனாலதான் தூங்குற நேரம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம், வயதுக்கு வராத பிள்ளைகள் கூட அனுமதி கேட்டுட்டு வர வேண்டும் அல்லாஹ் சொல்றான். வயசுக்கு வந்தவங்க எந்த நேரம் வந்தாலும் அனுமதி கேட்டுட்டு வரணும்னு ஒழுக்கம் சொல்லுது. நான் இது எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? இந்த அளவு வரம்பு போடப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு உம்மா வாப்பாவாக அமர்ந்து, நானா தம்பியாக அமர்ந்து, தாத்தா தங்கச்சாக அமர்ந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளாக அமர்ந்து சினிமா படம் பார்க்கிறோம், நாடகம் பார்க்கிறோம். சினிமா படத்திலையும் நாடகத்திலும் என்ன சொல்லித்தாரான்? என்ன சொல்லித்தாரான்? பாங்கு சொன்னா தொலைப்போண்டா சொல்லித்தாரான். குர்ஆன் எடுத்து ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஓதுண்டா சொல்லித்தாரான்? இல்ல. ஒரு பொம்புளை புள்ள எப்படி அரைக்குறை உடுப்போடு ஆட வேண்டும், ஒரு ஆம்பளை புள்ள எப்படி பொம்புளை புள்ளையோட தகாத உறவுல ஈடுபட வேண்டும், அனைத்தையும் படம் பிடித்து காட்டுகிறான் சினிமாவிலும் நாடகத்திலும். நஊது பில்லாஹ். குடும்பமாக அமர்ந்து, பிள்ளை குட்டிகளாக அமர்ந்து எங்களுடைய வீட்டுக்குள் இந்த அநியாயத்தை பார்க்கிறோம். எங்களோட வீட்டுக்கு வளர்ற குமரு புள்ளை எப்படி வளருது? ஒழுக்கம் இல்ல, ஒழுக்கம் இல்ல, மார்க்க வரம்பை பேண தெரியாது. வீட்டில இருந்து போக்கள் அழகா அபாயாவோட ஃபர்தாவோட போறாங்க, வெளியே போய் சீரழிவுகளில் ஈடுபடுகிறார்கள், அட்டகாசங்களில் ஈடுபடுகிறார்கள். சில நேரம் பாப்பீங்க, ஆசிரியர் தினம் நடக்கும், சிறுவர் தினம் நடக்கும். அன்பாண்டவர்களே, பாடசாலைகள்ல எங்கட பொம்புளை புள்ளைகள் டான்ஸ் ஆடும். எப்படி? அபாயா ஃபர்தாவோட டான்ஸ் ஆடும். சில உம்மா வாப்பா மாதிரி இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், ஏண்ட பிள்ளைட ஆட்டத்தை பாருங்களேன்னு சிரிக்கிறார்கள். நஊது பில்லாஹ். இன்றைக்கு சீரழிந்து போவதற்கு என்ன காரணம்? உங்களுடைய பிள்ளைகள் எங்கே இந்த சீரழிவை படிக்கிறார்கள்? ஆம்புல புள்ள பொம்புல புள்ள காதலிக்குது காதலிக்குதுன்னு சொல்றோம், கள்ள தொடர்பு வைக்கிறாங்கன்னு சொல்றோம். யார் படிச்சு கொடுக்கிறா? உம்மா பாப்பா படிச்சு கொடுத்தாங்களா? இல்ல. படங்கள் மூலமும் சினிமாக்கள் மூலமும் ஒரு பெண்மணி அந்நிய ஆணோடு எப்படி தொடர்பு வைக்க வேண்டும், ஒரு அந்நிய ஆண் ஒரு பெண்ணோடு எப்படி தொடர்பு வைக்க வேண்டும், எல்லாம் படிச்சு கொடுக்கிறான். ஆடை கலாச்சாரம், ஆடை கலாச்சாரம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய இளைஞர் சமூகத்துக்கு ஆடையை ஒழுக்கமாக வைக்க தெரியாது. காரணம் என்ன? அவன் படத்திலும் நாடகத்திலும் விளையாட்டு நிகழ்ச்சிகளிலும் அவன் பார்க்கிற உடுப்பு டிசைன் தான் எங்களுடைய இளைஞர்களை நாசமாக்குது. அவன் முடிவெட்டுகின்றான். எப்படி முடிவெட்டுகிறான்? எங்களுக்கே பயமா இருக்குதுன்னு, ஏண்ட பிள்ளையும் இப்படி முடிவெட்டுமோ? எங்கே பழகுகின்றான்? அன்பாண்டவர்களே, இளைஞர் சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் பார்க்கின்ற படத்திலே வருகின்ற ஒரு நடிகன், அவனுடைய படத்தை தயார் செய்தவன் இப்படித்தான் முடிவெட்டோம் என்று சொன்னா ஒரு போட்டோவுக்கு அவன் அப்படி முடிவெட்டுவான். அதற்கு அவன் பல லட்சங்கள் பல கோடிகள் வாங்குவான். அவன் ஒரு உடுப்பை தயாரிப்பான், ஒரு டி ஷர்ட்டோ ஒரு ஷர்ட்டோ ஒரு ட்ரௌசரோ. அந்த கதாநாயகன் படத்தை தயார் செய்தவன் அந்த நடிகனை பார்த்து, நீ இந்த ஷர்ட்டை போட்டுக்கொண்டு இத்தனை நிமிஷத்துக்கு காட்சி தரணும்,
அந்த ட்ரௌசரை போட்டுக்கொண்டு இத்தனை நிமிடத்துக்கு நீ காட்சி அளிக்கணும்டா அவன் அதற்கு பல லட்சங்களை எடுத்துக்கொண்டுதான் ஒரு ஷூட்டிங்குக்கு அவன் வருவான். எங்களுடைய பணத்தை சுரண்டி அவன் வாழ்ந்து கொண்டு நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? எங்கட 360 நாள் வாழ்க்கையிலையும் அவன் உடுத்த உடுப்ப உடுக்க ரெடி ஆகுறோம். அவன் முடிவெட்டின மாதிரி முடிவு. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, பிரபலியமான நடிகர்கள் இன்னைக்கு ஒரு சிலர் அரசியல்ல வந்திருக்கிறாங்க. அவன் முடிய பாருங்க எவ்வளவு நாகரிகமாய்க்கு. அவன் ஒரு மஜ்லிஸுக்கு வரக்கொல எவ்வளவு ஒழுக்கமா உடுத்து கொண்டு வாரான். எங்கட இளைஞர் சமூகம் அவன் ஒரு படத்துல முடி வெட்டினன்றதுக்காக 360 நாளும் அதே அசிங்கத்துல முடிய வெட்டுகிறான், அதே மாதிரி உடுக்கிறான். தாடி. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆண்கள் என்பதற்கு அடையாளமாக தருவது தாடி. வயசுக்கு வந்தா விரும்பி வளர்க்க தேவையில்லை, அது சும்மா வளரும். ஒரு ஆண்மகன் இளைஞனாகி விட்டான் என்பதற்கு அடையாளம் தாடி. இந்த தாடிய ரசூலுல்லாஹ் வெச்ச மாதிரி வைங்கண்டா கஷ்டமாய்க்கு. அவன் ஒரு நடிகன், என்ன செய்யறான் தெரியுமா? அவனுக்கு பின்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை கொட்டுவதற்கு இஸ்லாத்தின் விரோதிகள் இருக்கிறார்கள். ஒரு படத்துல 5 நிமிஷம் ஒரு ஷூட்டிங், அவ்வளவுதான். அதுக்கு நீ தாடியை இப்படி வச்சு கொண்டு வாண்டுவான். அவன் அப்படி வச்சு கொண்டு வந்தா அவன் அந்த தாடியை காட்டி 1 கோடி சம்பாதிப்பான். அதுக்கு பிறகு அவன் தாடி அப்படி இருக்காது. பட நடிகர்களை நீங்க பாப்பீங்க டிவிலையும் பேப்பர்லையும், ஒரு நாள் அவன் படத்துல வச்ச தாடியோட வாரல்ல, படத்துல வெட்டின முடியோட வாரல்ல. அவன் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? படத்தையும் நாடகத்தையும் பார்த்து சீரழிந்து சின்ன பின்னமாகி பார்க்கும் பொழுதே பயங்கரமான தோற்றம். முஸ்லிம், உம்மா வாப்பா முஸ்லிம், அவனும் முஸ்லிம். ஆனா அவனை பார்த்துட்டு பாருவன எவ்வளவு நாசமா பைத்திக்கான், எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கிறான் என்று நாங்களே விரல் நீட்டி ஏசி விட்டு போகிறோம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, எங்களை சீரழிக்கின்ற, எங்களை நாசமாக்கி விடுகின்ற சினிமாக்களுக்கு பின்னாலும் நாடகங்களுக்கு பின்னாலும் நாங்கள் போக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த இடத்திலே கேட்க வேண்டும் சகோதரர்களே. சமூக சீர்திருத்தத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு வளர்ந்தவர்களுக்கும் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு இளைஞனுக்கும் சொல்லுகின்றேன், சமூகத்திலே சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டுமா? பட கலாச்சாரத்தையும் நாடக கலாச்சாரத்தையும் இல்லாதொழிக்க வேண்டும். அதனூடாகத்தான் சமூகத்திலே நல்ல இளைஞர்கள், மார்க்கப்பட்டுள்ள இளைஞர்கள், இஸ்லாமிய உணர்வுள்ள இளைஞர்களை உருவாக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே வீட்டுக்குள் ஒழுக்கத்தை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு வீட்டுக்குள்ளிருந்தே ஒழுக்க சீரழிவை உண்டாக்குகின்ற சினிமாக்களையும் படங்களையும் பார்க்கின்ற மோசமானவர்களாக மாறக்கூடாது. அன்பாண்டவர்களே, மொபைல் போனாக இருக்கலாம், அல்லாஹ்வை பயந்து பாவீங்க, அல்லாஹ்வை பயந்து பாவீங்க. என்னுடைய மொபைல் போன் என்னை நரகத்துக்கு கொண்டு போகுமா? இந்த மொபைல் போன் எனக்கு தேவையில்லை சகோதரர்களே, எனக்கு தேவையில்லை சகோதரர்களே. ஏன்? இன்னைக்கு விரலால தட்டினா சினிமா படம் வந்து நிக்குது, விபச்சார காட்சி வந்து நிக்குது. எங்க சமூகம் போகும்? அல்லாஹ்வை பயந்துக்கங்க. எங்களுடைய மொபைல் போன்கள் மறுமை நாளையில எங்களை நரகத்தில் தள்ளிவிடக் கூடாது. ஃபேஸ்புக் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு 3000 4000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அன்பாண்டவர்களே, இந்த உலகத்தின் மூளை முடுக்கில் இருக்கின்ற 5000 நண்பர்களில் ஒரு நண்பன் அவன் பார்த்த ஒரு அசிங்கமான வீடியோ காட்சிய அவன் முகப்புத்தகத்தில் பதிவான். அது நாளைக்கு ஏண்ட ஃபேஸ்புக்கில் எனக்கு முன்னால வந்து நிற்கும். அதை நாம் பார்த்தா இந்த சீரழிவுக்கு யாரு காரணம்? அந்த ஃபேஸ்புக் தானே காரணம். நீங்க ஒண்ட போடுவீங்க, இலங்கையின் மூளை முடுக்கில இருந்து அமெரிக்காவில் உள்ளவன் நீங்க போட்டதை பார்த்து நாசமா போவான். யார் காரணம்? சமூக சீரழிவுக்கு என்ன காரணம்? ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். என்னையும் உங்களையும் நரகம் அழைத்து செல்லுகின்ற அளவுக்கு எங்களை சீரழிக்குமாக இருந்தால், எங்களை நாசமாக்குமாக இருந்தால், எங்களுடைய ஒழுக்கங்களை நாசமாக்கி எங்களை பண்பாடற்றவர்களாக மாற்றுமாக இருந்தால், அப்படிப்பட்ட பாவனை
எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடாது. ஏன்? அதன் மூலம்தான் உலகத்தில் சீர் பெறலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சினிமா காட்சிகளாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம், அல்லது பேஸ்புக் பாவனை, வாட்ஸ்அப் பாவனை, டிக்டாக் பாவனை. இன்னைக்கு என்ன செய்து சமூகத்தை சீரழிப்பதற்கு போதை வஸ்து பாவனையை துல்லியமாக சந்தைப்படுத்துகிறார்கள். மருந்துங்க, சாதாரண மருந்து, ஒரு பெனடோல், ஒரு பெனடின், இதை எப்படி போதை பொருளாக மாத்துறது? படிச்சு கொடுக்கிறான் படத்துல, படிச்சு கொடுக்கிறான் நாடகத்துல, படிச்சு கொடுக்கிறான் டிக்டாக்ல, படிச்சு கொடுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல. இளைஞன் அதை பார்க்கிறான், எங்கோ இருந்து பார்த்துட்டு அவன் 2 மருந்தை எடுக்கிறான், அவன் சொல்லி கொடுத்த மாதிரி கலக்கி அடிக்கிறான், அடிச்சுட்டு பேயரைஞ்சவன் மாதிரி வாரான். சமூகத்தை சீரழிப்பது யார்? சமூகத்தை சீரழிப்பது யார்? ஒரு நடிகன், ஒரு நடிகன். அவன் குடிச்சாலும் ரெஸ்பெக்டா குடிக்கிறான், அவன் குடிச்சாலும் பணத்தை சம்பாதிப்பதில் மிக கவனமாக இருக்கிறான். அவன் பின்னால போய் எங்கட இளைஞர்கள் குடிபோதைக்கு அடிமையாகிறார்கள், போதை வசு பாவனைக்கு அடிமையாகிறார்கள். எந்த அளவுக்கு மாறுறாங்க தெரியுமா? குடிச்சு போடு ரோட்ல நிக்கிறான், இவனுக்கு உம்மாவும் விளங்குது இல்ல, வாப்பாவும் விளங்குது இல்ல. அவன் பணத்தை சம்பாதிக்கிறான், இவன் பணத்தை இழந்து கொண்டிருக்கிறான். இல்லையா? மதிப்பான குடும்பத்திலே பிறந்தவன், ஊரிலே பணக்கார குடும்பத்திலே பிறந்தவன், போதை வசுக்கு அடிமையாகி அவனுக்கு முடிவெட்டவும் தெரியாது, நகம் வெட்டவும் தெரியாது, சிரிக்கவும் தெரியாது, விளையாடவும் தெரியாது. பாதையோரத்திலே நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எப்படி உட்கார்ந்திக்கும், அது மாதிரி கேவலப்பட்டு அமர்ந்து போயிருக்கிறான். அன்பார்ந்த இளைஞர் சமூகமே, அன்பார்ந்த இளைஞர் சமூகமே, எங்களை நாசமாக்குவதற்கு, எங்களை சீரழிப்பதற்கு இஸ்லாத்தின் விரோதிகள் படங்களினூடாக, நாடகங்களினூடாக, சினிமா காட்சிகளினூடாக ஏகப்பட்ட திட்டங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள். அடிமையாகிவிட்டோம், எங்களை வழிகெடுத்து விடுவார்கள், எங்களை சீரழித்து விடுவார்கள். நாளைக்கு நாங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு விளங்காது. பொஞ்சாதிக்கு அநியாயம் செய்துவிட்டு, பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு, உம்மா வாப்பாவுக்கு அநியாயம் செய்துவிட்டு, அவனுக்கு தேவைப்படும் 1 மில்லிகிராம் குடு தேவைப்படும், 1 மில்லிகிராம் ஐஸ் தேவைப்படும். அதற்காக அவன் யாரையும் கொலை செய்ய தயங்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, மீடியாக்கள்ல பார்க்கிறோமா இல்லையா? பத்திரிகையில வாசிக்கிறோமா இல்லையா? குடிபோதையில் வந்தவன் மனைவியை கொலை செய்தான், போதை பாவனையில ஈடுபட்டவன் 5 வயது குழந்தையை கற்பழித்தான், பெத்த பிள்ளையை கழுத்தை நசுக்கி கொலை செய்தான், தரையில் தூக்கி அடித்து கொலை செய்தான். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எங்களையே சீரழித்து கொண்டுகின்ற, எங்களையே நாசமாக்கி விடுகின்ற போதை வசு கலாச்சாரம் வேண்டாம் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு மூத்தவங்க நாங்க, இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற குடு, கஞ்சா, அபின், ஐஸ், இது போன்றவைகளை பார்த்து கவலைப்படுகிறோம். இதற்கெல்லாம் அப்பாமார்களாக, இதற்கெல்லாம் ஆச்சிம்மாமார்களாக இருந்தது எது? சிகரெட்டு, பீடி, சுருட்டு, வெத்திலப்பாக்கு, மூக்குத்தூள். அன்றைக்கு இருந்துச்சு அதுதான். ரெஸ்பெக்டா சிகரெட் அடிச்சோம். இன்றைக்கு அதே சிகரெட்ல கவருள்ளுக்கு குடுவையும் கஞ்சாவையும் செலுத்தி ஒளிஞ்சி மறைந்து அடிக்கிறான். யாரு? யாரு காரணம்? சிகரெட்டு பாவனை உள்ளவர்கள் இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இதுதான் அடிப்படை, இதுதான் பேஸ். பீடி குடிப்பவர்கள் இருந்தால், சுருட்டடிப்பவர்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 20 வருடம் 30 வருடத்துக்கு முன்னால் போதை குறைந்த போதையின் வடிவமாக இருந்ததுதான் சிகரெட்டு, பீடி, சுருட்டு என்பது. இன்றைக்கு அதனுடைய தாக்கம் கஞ்சாவாக, அபினாக, ஹெரோயினாக, ஐஸாக வந்திருக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்த சீரழிவை தடுக்க முடியாது. எனவே நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல வாலிபர்களை உருவாக்க வேண்டும், சமூகத்தில் நல்ல சீரானவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவரும் சிகரெட்டு, பீடி, சுருட்டு, வெத்தில
மூக்குத்துள் பாவிக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சகோதரர்களே, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்திலே நல்ல மாற்றங்களை உருவாக்கலாம். இல்லை என்றால் சமூகம் சீரழிந்து போய்விடும். இளைஞர்களை கட்டி காப்பது கஷ்டமாகிவிடும். அன்பாண்டவர்களே, அடுத்தது எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறோம். அல்லாஹ்வுக்காக சொல்றேன் சகோதரர்களே, மூத்தவர்கள் வளர்ந்தவர்கள் பாடசாலையோடு நெருக்கமான உறவை பேணி அந்த பாடசாலையிலே எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய யுவதிகளை சீரழிக்கின்ற வேலைகளை செய்பவர்கள் யார்? தேடுங்கள், அடையாளப்படுத்துங்கள், அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். இல்லை என்றால் எதிர்காலத்தில் எங்களுடைய பாடசாலைகளை நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடியாது. ஏன்? இஸ்லாமிய பாடசாலைகள்ல 13 வயசு குமரு புள்ள ஐஸ் பாவிச்சு மாட்டிப்படுது இல்லையா? போலீஸால வாகனத்தில் ஏத்திட்டு போறாங்க. எங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? 13 வயசு புள்ளைய போலீஸால ஏத்திக்கிட்டு போறானே, இதுதான் எங்களுக்குள்ள கவலை. அடே 13 வயசு புள்ள இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு பாவம், போதை வச பாவிக்குதேன்ற கவலை இல்லை, இல்லதானே? அன்பார்ந்தவர்களே, பாடசாலைக்குள் போதை வசுக்கு அடிமையாகி ஒரு இளைஞனும் ஒரு யுவதியும் பாய்ந்து ஓடிவிட்டார்கள். களவுல ஓடுறாங்க. எங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? அவங்க ஹராத்த செஞ்சதல்ல எங்களுக்கு கவலை. பாருங்களே, ரெஸ்பெக்டான குடும்பம், மதிப்பான குடும்பம் நடுரோட்ல விட்டுட்டு ஓடிட்டாங்களே. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்புக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டி காப்பதற்காக எங்களுடைய பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அதனூடாகத்தான் சமூகத்திலே சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, போதை வசு சிறிய இடத்திலிருந்து பெரிய இடம் வரைக்கும் பாவிக்கின்ற இஸ்லாமிய உறவுகள் இருந்தால் தெளிவாக உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொன்னான்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொன்னார்கள்? ஒரு சில செய்திகளை மாத்திரம் தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஐயுஹன்னாஸ், மனித சமூகமே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் சுத்தமானவன், அல்லாஹ் சுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் நல்லதை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எங்கட ரப்பு அல்லாஹ் யாரு? தய்யிப், அவன் நல்லவன். அவன் எதைத்தான் ஏற்றுக்கொள்வான்? நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்வான். இதை சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை ஏவினானோ அதையே மூமின்களுக்கும் ஏவினான். யாருக்கு ஏவினது? மூமின்களுக்கு எதை அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் நபிமார்களுக்கும் சொன்னான். நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதைத்தான் மூமின்களுக்கும் சொன்னான்.